கலிஃபாக்கள் ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கம் இருந்ததுதான். அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு கடன்கள் கொடுப்பாங்களாம் வியாபார கடைகளில். அடிப்படையான தேவைகள் மட்டும், ரொம்ப அவங்க கேட்கறத கொடுக்காம அவங்க அடிப்படை தேவைகள் என்ன அதெல்லாம் ஒரு கடனாக கொடுப்பாங்களாம். அது ஒரு நோட்டு எழுதி வச்சுப்பாங்களாம். இப்போ செல்வந்தர்கள் வருவாங்களாம், ஏதோ ஒரு பக்கத்தில் ரேண்டமாடி புரட்டுவாங்க, அதில் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு போயிடுவாங்களாம். இப்போ கடன் வாங்கினவர் இல்லையா, அவருக்கு தன்னுடைய கடனை யார் அடைச்சாலும் தெரியாது. கடன் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு தான் யாரோட கடத்தை கொடுக்கணும் விஷயம் அவருக்கும் தெரியாது. ஒரே நாளில் ஒரு 4-5 நபர்கள் பணம் வச்சாங்கன்னா யாரோட கடன் யாரால தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட வியாபாரிக்கே தெரியாது. ஒருவேளை கடனோட அதிகமாக வரவு போட்டிருந்தா அதை அவர் அந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நபரோட பேரில் வரவு வச்சுப்பாராம். எவ்வளோ அழகையான ஒரு முன்மாதிரி பார்த்தீங்களா? அதாவது வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி அன்னைக்கு ஏழைகளுக்கு அவங்களுடைய ஏழ்மை நிலை புரியாத அளவுக்கு அவங்கள கையேந்த அளவுக்கு செல்வந்தர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த நடைமுறை நம்மகிட்ட இல்லை. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் நாமளும் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இல்லாத கொடுப்போம். வலது கை இடது கைக்கு தெரியாமல் கொடுக்காலும் முடியாத பிரச்சனை இல்லை, தெரிஞ்சினாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுப்போம். இறைவன் நமக்கு அருள்